மாஸ்டர்ஸ் அனைவருக்கும் மாலை வணக்கம். மாஸ்டர்ஸ், நாம் இந்த ஆத்ம தரிசனம் என்ற இந்த நிகழ்ச்சியில இணைந்துள்ளோம். இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு புதன்கிழமையும் மாலை வேளையில் நடைபெறுகிறது. இன்று எங்க கூட மைத்லி சக்சிதாசன் மாம் அவர்கள் இணைந்துள்ளார்கள். இவர்கள் யூகேயில் வசிக்கிறார்கள். ஆனால் இப்போது இந்தியாவில் ஒரு விடுமுறைக்காக சென்றுள்ளார்கள். எங்களுக்கு இந்தியாவில் இருந்து எங்களோட இந்த காலை வேளையில் இணைந்து எங்களுக்கு ஞானத்தை அளிக்க வந்துள்ளார்கள். நாம் எல்லோர் சார்பிலும் அவர்களை வருக வருக என்று மைத்லி மாம், over to you, மாம். நன்றி சுதர்ஷினி அம்மா. பிரபஞ்சத்திற்கும் பிதாமக பிரம்மரிஷி பத்ரிஜி அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு இந்த ஆத்ம தரிசனம் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் அமைப்பினருக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் அத்துணை ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்னா, நம்மை விட சிறந்தவர்களும் இல்லை, நம்மை விட தாழ்ந்தவர்களும் இல்லை, எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனா ஓஷோ என்ன சொல்றாருன்னா, நம்மை விட உயர்ந்தவர்களும் இல்லை, நம்மை விட தாழ்ந்தவர்களும் இல்லை, நமக்கு சமமானவர்களும் இல்லை அப்படிங்கிறார். ஏனென்றால் நாம் தனித்துவம் படைத்தவர்கள். நமக்குன்னு தனியான ஒரு குணம், தனித்துவம் இருக்கிறப்போ நமக்கு சமமா யார் இருக்க முடியும்? நமக்கு சமம் நாம் தான். அதைத்தான் ஓஷோ குறிப்பிடுறார். அப்படி பார்க்கும்போது நம்மள இன்னொருத்தரோட எப்படி நம்ம கம்பேர் பண்ண முடியும்? நமக்கு சமம் நம்ம தான், வேற ஒருத்தருமே இல்லைன்னு சொல்றப்போ அதுக்கு ஒரு அளவுகோல் கிடையாது. அதைத்தான் பத்ரிஜி நோ கம்பேரிசன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? ஒரு சிலர் ஒரு விஷயங்களை, சில விஷயங்கள சிறந்தவர்களாக இருப்பாங்க, வெற்றியாளராக இருப்பாங்க. ஆனா மற்றவர்கள் வேற விஷயத்துல நல்ல கெட்டிக்காரங்களா இருப்பாங்க, வெற்றி பெற்றிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது எல்லோரையும் ஒன்றாக அளக்கக்கூடிய அளவுகோல் இல்லை, நோ பெஞ்ச்மார்க். அதனால நோ கம்பேரிசன். இப்ப இந்த உலகத்துல கிட்டத்தட்ட 8.2 மில்லியன் ஜனத்தொகை இருக்குது. ஆனா அதுல எல்லாரும் வேற வேற மாதிரி தனித்துவம் படைத்தவர்கள். ஒரே மாதிரி HSL எல்லா விதத்திலையும் ஒரே மாதிரி ரெண்டு பேரை கூட கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? ட்வின்ஸ்னு பாக்குறோம் நம்ம, அதுல ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படின்னு பாக்குறோம். அதுல ஐடென்டிக்கல்னா அவங்க உருவத்துல எல்லாத்துலயும் ஒன்றாக இருக்கலாம், ஆனா அவர்களுக்குள்ள சில வித்தியாசங்கள் இருக்கும். குணாதிசயங்கள வித்தியாசம் இருக்கலாம், குரல்ல ஏதாவது வித்தியாசம் இருக்கலாம், அவங்க பழகுற விதம், நடக்கிற விதம், அப்படி ஏதாவது ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்படி பார்க்கும்போது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. இந்த அத்தனை பேர் இப்ப இருக்கிற பாப்புலேஷன் 8 மில்லியன். ஆனா இதுக்கு முந்தி போனவர்கள் கூட ஒரே மாதிரி இருந்தது இல்லைங்கிறப்போ பிரமிப்பா இருக்கு இல்லையா? அப்ப நம்ம எல்லாரும் தனித்துவம் படைத்தவர்கள், அதனால நமக்கு கம்பாரிசன் இல்லை அப்படிங்கறத இங்க வலியுறுத்துறதுக்காகத்தான் இதை கொண்டு வந்தேன். நான் விலங்கினத்தை எடுத்துப்போம்பா. விலங்கினத்துல நம்ம நினைப்போம் அவங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காங்கன்னு சொல்லி. ஏன்னா நம்முடைய கண்ணுக்கு அவங்க ஒரே மாதிரி தெரியறாங்க. ஆனா அவங்களுக்குள்ள வித்தியாசம் அவங்களுக்கு தெரியும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு பெங்குயின் ஐலண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராம் டெலிவிஷன்ல பார்த்திருப்போம் நம்ம, அனிமல் கிங்டம் ப்ரோக்ராம்ல. பெங்குயின் ஐலண்ட்ஸ்ல ஆயிரக்கணக்கான பெங்குயின்ஸ் இருக்கும். அதுல தாய் பெங்குயின் இரை தேடுவதற்காக கடலை நோக்கி போயிட்டு திரும்பி வர்றப்போ அந்த குஞ்சுகளை தன்னுடைய குஞ்சு எது அப்படின்னு சொல்லி துல்லியமாக அடையாளம் கண்டுகொள்றது. அப்படி பார்க்கும்போது நமக்கு ஒரே மாதிரி இருக்குது, ஆனா அவங்களுக்குள்ள வித்தியாசம் இருக்கு. அப்படி பாக்குறப்போ எவ்வளவு பிரமிப்பா இருக்குது. தனித்துவம் படைத்த ஏன் நாம் நம்மை மற்றவர்களோடு ஒப்பிடுகிறோம்? ஆன்மாவாகிய நாம் இந்த உலகத்தில் பிறவி எடுத்து வந்திருக்கிறோம். அனுபவங்களை பெறுவதற்காகவும் பாடங்களை கற்றுக்கொள்வதற்காகவும் நம்முடைய ஆன்ம கணக்கை தீர்த்து கொள்வதற்காகவும் வந்திருக்கிறோம் என்று சொல்வதை விட இந்த உலகத்தில் நாம் அவதரித்திருக்கிறோம் என்று சொல்லலாம். நம்ம எடுத்தது ஒரு அவதாரம் தான். கடவுள்களுக்கு அவதாரம் அப்படின்னு சொல்றப்போ நாமளும் கடவுள்மார்கள் தானே. அதைத்தானே பத்ரிஜி சொல்றார், மை டியர் காட்ஸ் அப்படிதான் நம்மளை கூப்பிடுறார்.
அப்ப நமக்கும் கடவுளுடைய ஒரு ஸ்பெக் இருக்குது. ஸ்பெக் ஆஃப் காட் இஸ் வித்இன் us. தெய்வீக தன்மை நம்மகிட்ட இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நாமும் ஒரு ஒரு பர்பஸோட, ஒரு திட்டத்தோட தான் இந்த உலகத்துல பிறந்திருக்கிறோம். மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்தார், ஒரு அசுரனை அழிக்கிறதுக்காக அவதாரம் எடுத்தார்னு சொல்றாரு மாதிரி, நாம கூட இங்க பிறந்திருக்கிறது ஒரு ஒரு குறிப்பிட்ட திட்டத்தோட வந்திருக்கிறோம். அதுக்கு நமக்குன்னு ஒரு பர்பஸ், நமக்குன்னு ஒரு திட்டம், நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அப்படி இருக்கிறத விட நம் மூலமாக மற்றவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் கூட இருக்கின்றது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு, ஒரு வயசானவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். வயதானவர்கள் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக இருக்கிறாங்கன்னு சொன்னா, நம்ம சில பேர் அவங்களே நினைச்சுக்கலாம், நம்ம இப்படி என்னது இருந்து என்ன பிரயோஜனம், நம்ம இப்படி படுக்கையில படுத்த படுக்கையா இருந்து இது என்ன வாழ்க்கையாப்பா, இது தேவையில்லையே அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அவர்கள் தங்களுடைய பிளானின் படி அந்த துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் மற்றவர்களுக்கும் ஒரு அனுபவத்தை கொடுக்கிறார்கள். அவர்களை பராமரிக்கும் பொறுப்பை உள்ளவர்கள், அவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும், உறவினர்களாக இருக்க வேண்டும், நண்பர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, யார் என்றாலும் அவர்கள் மூலமாக அவர்களை பராமரிக்கும் ஒரு அனுபவத்தை பெறுவதற்காக அவர்களும் வந்திருக்கிறார்கள். அப்போ அப்படி பார்க்கும்போது எந்த அளவுக்கு எல்லாமே இன்டர் கனெக்டடா இருக்கு பாருங்க. இந்த அண்ட சராசரத்திலையும் இருக்கிறது எல்லாமே இன்டர் கனெக்டட். நம்ம எல்லாருமே இன்டர் கனெக்டட் ஒரு விதத்துல. அப்படி பெர்ஃபெக்ட் டிசைனோட நம்ம வந்திருக்கிறோம். அதனால தான் பத்ரிஜி சொல்கிறார், சூசைட் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷனே இல்ல. ஆன்மீக திட்டத்துல அந்த தற்கொலை அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. வேணா எல்லாரும் இவ்வளவு பெர்ஃபெக்ட் திட்டத்தோட நம்மளுடைய பெற்றோர்களோடயோ, நம்மளுடைய குழந்தைகளோடயோ, நண்பர்களோட, உறவினர்களோட எல்லாம் அவ்வளவு திட்டம் போட்டு நம்ம இந்த பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு வந்திருக்கிறப்போ, ஒருத்தர் போதும் இந்த வாழ்க்கை அப்படின்னு எக்ஸிட் பண்ணிட்டாங்கன்னா என்ன நடக்கும்? மற்றவர்களுடைய பிளானும் பழுதா போறது இல்லையா? மற்றவர்களுடைய பிளானும் அப்படியே அரைவாசியில் நின்னு போறது. அவர்களுடைய அனுபவம் அவங்க அனுபவிக்க முடியாம இருக்குது இல்லையா? அதனாலதான் அது மிக தவறானது அப்படின்ட்டு பத்ரிஜி அடிக்கடி சொல்வார். இப்போ ஒரு காட்சி பிடித்து பாருங்க. ஒரு எக்ஸாமினேஷன் ஹால். அந்த எக்ஸாமினேஷன் ஹால்ல ஒரு எக்ஸாமுக்கு நம்ம எல்லாரும் உட்கார்ந்துருக்கோம். நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க. ஒரு மேத்தமேட்டிக்ஸ்னு வச்சுப்போமே. மேத்தமேட்டிக்ஸ் எக்ஸாம்னு ப்ராடா சொல்றதை விட அதுல ஏன்னா அதுல நிறைய வேரியேஷன் இருக்குது. கால்குலஸ், அரித்மெட்டிக், ட்ரிக்னாமெட்ரி நிறைய இருக்கு இல்லையா? அப்ப நம்ம ஜியாமெட்ரி அங்கிற சிலபஸ்ல ஒரு எக்ஸாம்னு வச்சுப்போம். ஆனா ஒவ்வொருவருக்கும் தனித்தனி கேள்வித்தாள்கள், கொஸ்டின் பேப்பர். ஜியாமெட்ரி சிலபஸ் சப்ஜெக்டா இருந்தா கூட அதுல வேற வேற கேள்வி. இப்போ எனக்கு பைத்தாகரஸ் தியரத்தை பத்தி ப்ரூவ் பண்ணணும்னு ஒரு கேள்வி வந்திருக்குன்னு வச்சுப்போம். எனக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு வேற ஒரு தியரம் பற்றின ஒரு கேள்வி வந்திருக்குன்னா, நான் மற்றவர்களை பார்த்து காப்பி எடுத்து நான் விடைத்தாள்ல போட்டேன்னா சரியா இருக்குமா? சரியா இருக்காது இல்லையா? அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையும். சில கேள்விகள் அப்ப அந்த கொஸ்டின் பேப்பர்ல சிலபஸ் ஒன்னே மாதிரி இருந்தா கூட அதே மாதிரி சிலபஸ்ல கூட சில நமக்கு தெரியும் கொஸ்டின் பேப்பர்ல சில சமயம் கொஞ்சம் கஷ்டமான கேள்வி வரும், சில சமயம் கொஞ்சம் ஈஸியான கேள்வி வரும், தெரியும் நமக்கு இல்லையா? ஆனா பாடம் அதுவாதான் இருக்கும். அப்ப அப்படிங்கிறப்போ நமக்கு வேற வேற கேள்விகள் வருது. அதைத்தான் நான் போட்டேன்னா யூனிக் கொஸ்டின் பேப்பர்னு போட்டேன். அப்படிங்கிறப்போ வேற கேள்வி வர்றபோது நம்ம விடையும் நம்ம வேறையாகத்தான் இருக்க போகின்றது. அப்படி இருந்தால்தான் நாம் அந்த பாடத்துல பாஸ் பண்ணுவோம் இல்லையா? வாழ்க்கையும் அப்படியே தான். வாழ்க்கையே ஒரு எக்ஸாமினேஷன் மாதிரி தான். இதுல வாழ்க்கையில சிலபஸ் கூட கிடையாதுன்னு சொல்லலாம். ஆனா பிராட்லி ஒரு சிலபஸ் இருக்கலாம். ஏன்னா அந்த நம்ம எல்லாரும் குழந்தைகளாக பிறக்கிறோம், பெற்றோர்களால் பராமரிக்கப்படுகிறோம், அதுக்கப்புறம் வளர்றோம், பள்ளிக்கூடத்துக்கு போறோம், படிக்கிறோம், அதுக்கப்புறம் சம்பாத்தியம், ஊதியத்துக்காக ஏதாவது ஒரு வேலை பண்றோம், இல்லாட்டா ஒரு தொழில் செய்யறோம், பிசினஸோ ஏதோ பண்றோம் ஊதியம் சம்பாதிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் கல்யாணம், குழந்தை குட்டிகள், அவங்கள பராமரிக்கிறது, அப்படி இப்படின்னு போறது. இது ஒரு பிராட் சிலபஸா இருக்கலாம். ஆனா இது எல்லாருக்கும் இதே மாதிரியே அமையறதா வாழ்க்கை? சில பேருக்கு கல்யாணம் நடக்கிறது இல்ல, கல்யாணம் செய்து கொள்ள விரும்பவில்லை சில பேர். சில பேருக்கு குழந்தைகள் இல்ல, சில பேருக்கு கொஞ்சமா படிக்கிறாங்க, தொழிலுக்கு போயிடுறாங்க, சில பேர் நிறைய படிச்சுட்டு PhD லெவல்ல சயின்டிஸ்டா அப்படி போறாங்க. அப்போ வித்தியாசமாக இருக்கிறது
நம்மளுடைய வாழ்க்கை எல்லாமே நம்ம ஒரு குறிப்பிட்ட திட்டத்தோட வந்ததுனால வேற வேறையா தான் இருக்கிறது. அதனால வேற வேற கொஸ்டின் பேப்பர். ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு 2 பேர் ஒரே படிப்பு படிக்கிறாங்க. அக்கவுண்டன்சின்னு வச்சுப்போமே. அக்கவுண்டன்சி படிக்கிறாங்க. ஒரே கம்பெனில ஒரே மேனேஜர் கீழ ஒரே மாதிரி வேலையை செய்யறாங்கன்னு வச்சுப்போம். ஆனா அவர்களுக்கு உள்ள அனுபவம் வேற மாதிரியாகத்தான் இருக்கும். ஒருத்தருக்கு அந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கலாம். இது ரொம்ப சந்தோஷமா அந்த வேலையை செய்யலாம். இன்னொருத்தருக்கு எப்போதும் எரிச்சலா இருக்கலாம். ஐயோ இந்த மேனேஜர் எப்ப பார்த்தாலும் நச்சரிச்சு கொண்டே இருக்கிறாரே அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அந்த வேலையெல்லாம் எல்லாமே சமம். அந்த என்வாயரன்மெண்ட் சேம் மேனேஜர் எல்லாரும் எல்லாம். ஆனா நம்முடைய அனுபவம், நாம் பார்க்கும் விதம், காரணம் என்னவென்றால் நம்முடைய திட்டங்கள் வேற. தனித்துவம் படைத்தவர்கள் வேற வேற கொஸ்டின் பேப்பர். நாம் ஏற்கனவே பார்த்திருப்போம், நீங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த ஆன்மீக முன்னேற்றம், நம்ம ஆன்ம வளர்ச்சி அடையும் போது கனிம ராஜ்யம், தாவர ராஜ்யம், அனிமல் அதாவது விலங்கினம், அதுக்கப்புறம் தான் மானிட பிறவிக்கு வரோம்னு தெரியும். இப்ப விலங்கினத்துல கூட அந்த குரூப் சோல்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஏன்னா மானிட பிறவிக்கு வர்றப்போ ஒரு ஆன்மா ஒரு உடல். ஆனா அதுக்கு முந்தி விலங்கினத்துல இருக்கிறப்போ ஒரு ஆன்மா நிறைய உடல்களாக அனுபவங்களை பெறும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு வண்டுன்னு வச்சுப்போம். வண்டு மாதிரி வண்டுல ஒரு பிறவின்னு சொன்னா ஒரு ஆன்மா கிட்டத்தட்ட 1000 வண்டுகள் சேர்ந்து பிறக்கும். அது ஒரு ஆன்மா 1000 வண்டுகளுக்குள்ள இருக்கும். அப்ப அது 1000 வண்டுகளும் வேற வேற இடத்துல போய் வேற வேற பூக்கள்ல போய் தேர்ந்தெடுத்து அந்த அனுபவத்தை சேகரித்து கொண்டு அந்த ஆன்மாவுக்கு கொடுக்கறது. சில வண்டு ஒரு தோட்டத்துல இருக்கலாம். அவங்களுடைய அனுபவம் வேற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த தோட்டத்துல இருக்கிற உரிமையாளர், தோட்டக்காரங்க அந்த வண்டை போட்டு ரொம்ப கலைச்சிட்டே இருப்பாங்க. ஆனா காட்டுல இருக்கிற வண்டுக்கு சுதந்திரமா இருக்கும். எந்த பூலையும் எந்த இதுலயும் போய் உட்காந்துக்கலாங்கிற மாதிரி சுதந்திரம். அப்ப வேற வேற அனுபவத்தை பெறுறது. ஆனா அந்த ஆன்மா ஒரே ஆன்மால அவ்வளவு அனுபவமும் பெறுறதுக்கு இப்படி நடக்கிறதுன்னு பார்த்திருக்கோம். ஆன்மீகம் அப்படின்னு சொல்றப்ப நம்ம எல்லாரும் இப்ப ஆன்மீக பாதையில வந்துட்டோம். எல்லாரும் தியானம் செய்கிறோம், சுவாத்தியாயம் அதாவது புக் ரீடிங் செய்யறோம், சத்சன சாங்கத்தியம், ஆச்சாரிய சாங்கத்தியம் எல்லாம் செய்யறோம். நல்ல நல்ல விஷயங்களை கேட்கிறோம், அதை பத்தி தெரிஞ்சுக்கிறோம், மற்றவர்களோட கலந்துரையாடுறோம், முடிந்த அளவுக்கு சேவையும் செய்யறோம். பத்ரிஜி நமக்கு நிறைய விஷயங்களை கொடுத்திருக்கிறார், நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கார். குறிப்பாக அந்த 18 கொள்கைகள் அப்படின்னு அவர் சொல்றப்போ அதுல அது முழு சிலபஸும், அதாவது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ்னு சொல்லலாம். அதாவது 1ஆம் கிளாஸ்ல இருந்து PhD லெவல் வரையும் அந்த ஆன்மீகத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அவர் சொல்லியிருக்கார். ஆனால் நாம் அந்த ஆன்மீக பாதையில வந்தா கூட வேற வேற நிலையில இருக்கிறோம். அந்த ஆன்ம வளர்ச்சி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அதாவது 7 நிலைகள். ஆன்ம வளர்ச்சியில, பரிணாம வளர்ச்சியில 7 நிலைகள் இருக்குது. இன்ஃபன்ட் சோல், பேபி சோல், யங் சோல், மெச்சூர் சோல், ஓல்ட் சோல், டிரான்சென்டென்டல் சோல், அதுக்கு நிர்வாணிக் சோல்னு 7 நிலை இருக்குது. பொதுவாக சொல்றாங்க, நம்ம ஒரு மெச்சூர் சோல், இந்த ஓல்ட் சோல் லெவல்ல இருக்கிறப்ப தான் நம்ம அந்த ஆன்மீகத்தை தேடி வருவோம், தியானம் அதெல்லாம் பண்றதுக்கு வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த ஒவ்வொரு நிலையில கூட எத்தனையோ பிறவிகள் எடுக்க வேண்டி இருக்கும். ஒரு 50 பிறவிகள் எடுக்க வேண்டி இருக்கும். அப்ப இந்த தளத்துல இருக்கிற எல்லாருலயும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையில இருப்போம். அந்த மெச்சூர் சோலோ ஓல்ட் சோல் இருந்தா கூட நான் ஒரு 1வது பிறவியில இருக்கலாம், சுதர்சினி 50வது பிறவியில இருக்கலாம். அப்ப அவங்களுடைய அனுபவம் வேறையா இருக்கும். அப்ப ஆன்மீக பாதையில் கூட நம்முடைய அனுபவங்கள் வேறு வேறு. ஆன்மீகத்துல வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெர்ஃபெக்ட் டைம் டேபிள் இருக்குன்னு சொல்ல முடியாது. இதுல ஒரு பெர்ஃபெக்ட் டைம் டேபிள் இல்ல. இத்தனை காலம் நம்ம தியானம் பண்ணினோம்னா நமக்கு தேர்ட் ஐ ஆக்டிவேஷன் ஆகும். அதுக்கப்புறம் நமக்கு அந்த ஆஸ்ட்ரல் டிராவல்லாம் வரும், நம்ம முந்தின பிறவிகள் எல்லாம் பார்க்கலாம், அப்படி இப்படின்னு சொல்லி இத்தனை குறிப்பிட்ட காலத்துல வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப நம்ம ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறோம். நம்ம படிக்கிறப்போ அந்த சிலபஸை முடிச்சோன்னு ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணா அதை பாஸ் பண்ணி போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆன்மீகத்தை பொறுத்த வரையில இவ்வளவு நேரம் நீங்க செலவிச்சீங்கன்னா கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நிச்சயம் இல்லை அதுல.
ஏன்னா நம்முடைய ஆன்ம திட்டத்தையும் பொறுத்தது, நாம் போடக்கூடிய முயற்சியும் பொறுத்தது. அப்படி இருக்கும்போது நான் 3 வருஷம் நான் தியானம் பண்ணிட்டேனே, அவங்க இப்பதானே 2 மாசம் தானே வந்திருக்காங்க, 1 மாசம் தானே வந்திருக்காங்க, அவங்களுக்கு நிறைய நம்மளை விட நிறைய வருதே அப்படின்னு சில பேருக்கு தோணலாம். அவங்களுக்கு நிறைய அனுபவங்கள்லாம் வந்துட்டே நமக்கு இன்னும் வரலையேங்கிற ஒரு அவசரம், ஒரு பதட்டம், ஒரு ஏமாற்றம், ஒரு அவமானம் மாதிரி கூட இருக்கும். அவ சொல்றது ஒரு மாதிரி வெக்கமா, ஐயோ நமக்கு வரலையே, அதனால இதை கைவிட்டுருவோமா, அப்படி கூட நினைக்கலாம். அப்படி இல்லைங்க. இதுதான் நம்மளுடைய கொஸ்டின் பேப்பர் வேற. அதைத்தான் நாம் எப்போது நினைவு கொள்ள வேண்டும். இது ஆன்மீகத்துல மட்டும் இல்ல, வாழ்க்கையிலேயே எப்போதும் நமக்கு அப்படி ஒரு தோணித்துன்னா, மற்றவர்களை போல வாழ்க்கை நமக்கு இல்லையே, அவங்க நிறைய சம்பாதிக்கிறாங்களே, நல்ல போஷாக்கா இருக்காங்களே, நமக்கு அப்படி இல்லையே, நமக்கு வந்து வியாதிகள் இருக்கு, அவங்க நல்ல ஹெல்த்தியா இருக்காங்களே, இப்படின்னு நமக்கு தோண தேவையே இல்லை. நம்ம கொஸ்டின் பேப்பர் வேற. அப்படி எண்ணம் வரும்போது நாம் நினைவு கொள்ள வேண்டியது, நம்முடைய கொஸ்டின் பேப்பர் வேற. ஐ அக்செப்ட் திஸ் லைஃப் ஆஸ் இட் இஸ். இந்த லைஃபை, இந்த வாழ்க்கையை நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிரதீப் விஜய் சொல்லுவார், ஆன்மீகத்தை பொறுத்தவரை நோ வரி நோ ஹரி. ஏன் நம்ம ஹரி பண்ணணும், ஏன் அவசரப்படணும்? இந்த வாழ்க்கையை நம்ம என்ஜாய் பண்ணுவோம். ஏன்னா ஆன்மாவாகிய நாம் ஒவ்வொரு க்ஷணத்தையும் சந்தோஷமாக, அதாவது அதை லயிச்சு மைண்ட்ஃபுல்லாக இருந்து அதில் உள்ள அனுபவத்தை பெறுவதற்காக தான் வந்திருக்கோம். அதனால என்ஜாய் பண்ணுவோம். there is no rush. உடனே இந்த முக்தி சீக்கிரமா அடையணும்னு அவசரமே இல்லை. இன்னொரு 5 பிறவி எடுத்திருப்போம், இன்னொரு 10 பிறவி எடுப்போம். அதனால அவசரம் தேவையில்லை. ஆனால் ஒவ்வொரு க்ஷணமும் நம்ம சந்தோஷமாக நமக்கு கிடைத்த இந்த வாழ்க்கையை திருப்தியாக நடத்துறதா நமக்கு முக்கியமான ஒரு பாடம். அதுதான் நமக்கு அதுக்காகத்தான் வந்திருக்கிறோம். அப்புறம் இன்னொரு இடத்துல நமக்கு பிடித்த விஷயங்களை நம்ம தியானம் கட்டாயம் பண்ணணும். சுவாத்தியாயம், சத்சங்க சாங்கத்தி இதெல்லாம் பண்றப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நம்முடைய ஆன்மாவோட நாம் கனெக்ட் பண்ணுவோம். நம்முடைய வைப்ரேஷன் விரிவடையும். இதை விட அடிஷனலா நம்ம ஒரு நமக்கு பிடித்த விஷயத்தை சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயத்தை செய்யும் போது நமக்கு எனர்ஜி அதிகமா இருக்கு. நம்ம கவலைப்படுறப்போ, துக்கப்படுறப்போ, ஏமாற்றம், குற்ற உணர்வு, இந்த மாதிரி விஷயங்கள்ல மனம் போறப்போ என்ன நடக்குது, நம்ம எனர்ஜி குறையுது. அப்ப நம்ம முடிந்த அளவு நமக்கு பிடித்த விஷயத்தை செய்ய வேண்டும். அதுக்காக எனக்கு காசிப் பண்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அதனால அதை பண்றோம்னு அதை சொல்ல வரல. பத்ரிஜி கரெக்ட் கிளியரா சொல்லியிருக்காரு, நோ காசிப்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் எனக்கு டிராமா பார்க்க பிடிக்கிறது. இந்த டிவில நிறைய நாடகங்கள்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் பார்க்க பிடிக்கிறதுன்னு சொன்னா அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இல்லை. ஏன்னா அதுல வர்றதெல்லாம் அநேகமா நெகட்டிவா தான் வருது. அந்த நெகட்டிவான விஷயங்களை அந்த டிராமால பாக்குறப்போ நம்முடைய உணர்வுல அந்த காட்சியை பாக்குறப்போ நாமும் அதை உணர்றோம். நமக்கும் அவங்க கவலைப்பட்டா நம்மளும் கவலைப்படுறோம், கோபம் வருது, துக்கப்படுறோம், அழுக வருது. இப்படி எல்லாம் வர்றப்போ இதெல்லாம் தேவையா நமக்கு? இதெல்லாம் நெகட்டிவ், நம்மளுடைய எனர்ஜியை குறைக்கக்கூடிய விஷயம். அதனால தான் அதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இந்த மாதிரி நமக்கு பிடித்த விஷயம் அப்படிங்கிறப்போ, ஒரு கலையோ, ஒரு கிரியேட்டிவா ஒரு பாட்டு கேட்க பிடிச்சிருக்குதா, பாட்டை கேளுங்க. நம்ம சந்தோஷமா இருக்குன்னா இந்த பாட்டை கேளு, ரசிச்சா அந்த மோமெண்ட், அந்த ரசிக்கிற அந்த மோமெண்ட்ல நமக்கு கான்சியஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஒரு படம் டிராயிங் பண்றப்போ, இல்லாட்டி டான்சிங், சில பேருக்கு டான்சிங் பிடிக்கும், சில பேருக்கு இன்னொரு லாங்குவேஜை கத்துக்க பிடிக்கும். எது நமக்கு ஒரு அந்த லயிச்சு போறோமோ, ஒரு விஷயத்தை செய்யறப்போ நேரமே போன தெரியலன்னு நினைப்பாங்க. நீங்க சமையல் கூட, நம்ம இல்லாம சமையல் வேலை, வீட்டு வேலையை நம்ம ரொம்ப துச்சமா மதிக்கிறோம். ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டுல செய்யறாங்கன்னா நம்ம நினைக்கிறோம் அது அவ்வளவு நல்ல பெரிய விஷயம் இல்லைன்னு நினைக்கிறோம். அது வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா சமையல் கலையும் அதுவும் ஒரு கிரியேட் பண்றோம். நம்ம அதை எவ்வளவு சந்தோஷமா அதை மனசு மைண்ட்ஃபுல்லா நம்ம ஒரு சமையலை பண்றப்போ அதுல எவ்வளவு எனர்ஜி போறது. அப்படி செய்யறப்போ நம்மளுடைய கான்சியஸை எக்ஸ்பேண்ட் பண்றது, சந்தோஷத்தை கொடுக்கறது. நம்ம குடும்பத்திற்கு இந்த அழகா இந்த சமைச்சு கொடுக்குறோமே, இதை நம்மளுடைய ஹஸ்பண்ட் நல்லா என்ஜாய் பண்ணுவாரே, நம்மளோட ஒய்ஃப் என்ஜாய் பண்ணுவாங்களே, குழந்தைகளுக்கு பிடிக்குமே அப்படின்னு நம்ம நினைச்சு செய்யறப்போவே அதுவே நமக்கு ஆத்ம திருப்தியை கொடுக்கறதுன்னா, அந்த திருப்தியை கொடுத்தாலே தட் இஸ் குட். அதுதான் நமக்கு தேவை. அதனால இந்த மாதிரி விஷயங்களை நம்ம
தொடர்ந்து நம்ம செய்யணும். ஒரு சில சமயங்கள்ல வந்து கார்டன்ல போறோம்னு சொன்னா, எனக்கு இப்போ பர்டிகுலரா கார்டன்ல போய் வேலை செய்யறப்போ நேரம் போறதே தெரியாத அளவுக்கு லயிச்சு போயிடுவேன். அந்த ஒரு ஒரு விஷயத்த செய்யறப்போ நேரம் போக தெரியாம லயிச்சு போறோம்னு சொல்றோம் பாருங்க. அப்பதான் நம்ம ஆன்மாவுடைய கனெக்ட் பண்றோம். அந்த ஆன்ம திருப்தி கிடைக்கிறதுன்னு அர்த்தம். ஆனா இதெல்லாம் கட்டாயம்ட்டு இல்ல. நம்ம செய்தா நமக்கு நல்லதுதான். அப்புறம் ஆன்மீகத்துல அவசரம் தேவையில்லைன்னு சொல்றோம் இல்லையா? ஆன்மீகத்துல நம்மளுடைய பேசுக்கு நம்ம போவோம். ஆனா அதுக்காக நம்ம வந்து எனக்கு இப்போ தேவையில்லை, ஒரு நாளைக்கு தியானம் பண்றேன், இன்னொரு நாளைக்கு பண்ண வேண்டாம், இந்த மாதிரி செய்யக்கூடாது. தொடர்ச்சியா செய்யணும். முடிந்த அளவுக்கு தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். அதுல நிற்பாட்டக்கூடாது. ஆனால் மற்றவர்களுக்கு இது வருதே. அதாவது சில பேர் வந்து யாத்திரை போறாங்க, கீசா பிரமிட், ஈஜிப்டுக்கு போய் கீசா பிரமிடுக்கு போனாங்க அவங்க. அப்படி போனதுனால அவங்களுக்கு சீக்கிரமா முன்னேற்றம் வந்தது, அதனால நம்மளும் அதை செய்யணும் அப்படின்னு நம்ம நினைச்சு கம்பேர் பண்ண தேவையில்லை. நமக்கு வசதி இருந்தா, நம்மளுடைய குடும்ப நிலை அதுக்கு அனுகூலமாக இருந்தால் நாமும் போலாம். ஆனா மற்றவர்கள் போய் அதனாலதான் அவர்கள் வந்து அந்த ஆன்மீகத்துல முன்னேற்றம் அடைந்தார்கள், அவர்களுக்கு தேர்ட் ஐ வந்தது, ஆஸ்ட்ரல் டிராவல் பண்றாங்க அப்படின்னு நம்ம நினைக்க தேவையில்லை. நாம் இருக்கும் நம்முடைய வீட்டுக்குள்ளேயே அதுல ஒரு பிரமிடை போட்டுக்கொண்டு நம்ம அதை எவ்வளவுக்குள்ள கூட கூட தியானம் செய்யறோமோ அதுல இருக்கிற வைப்ரேஷனே அதிகம்தான். ஏன்னா நம்ம கிரியேட் பண்ணலாம். நம்ம கோவில்ங்கிறது நம்மள வீடே கோவில ஆக்கலாம். நம்ம அவ்வளவு வைப்ரேஷனை கொண்டு வரலாம். ஆனால் நமக்கு வசதி இருந்தால் நம்ம அதையும் செய்யலாம். இப்ப நம்ம ஹாலிடே போறோம், ஹாலிடே போய் வேற இடங்கள்ல போய் சுத்தி பாக்குறோம் இல்லையா, அதுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது இல்லையா? அதே மாதிரி இந்த எக்ஸ்ட்ராவா செய்யறதும் தட் இஸ் ஓகே. நமக்கு குடும்பத்துல நமக்கு அனுகூலமாக இருந்தால் அவர்கள் செய்தார்கள். இப்படி நான் பார்த்திருக்கேன், சில இடங்கள்ல பார்த்திருக்கேன்னா அவங்க அப்படி போறாங்க. அவங்க ஆசிரமத்துல போய் குடும்பத்தை விட்டுட்டு 3 மாசம் இருந்து சேவை செய்யறாங்க, அதனாலதான் அவங்க முன்னேறி இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறதுக்கு தோணும் சில சமயங்கள்ல. அவங்களுடைய குடும்ப நிலைமைக்கு அது சரியா உகந்ததாக இருக்கிறது. அவங்களுடைய ஆன்ம திட்டத்துல அது சரியா இருந்திருக்கலாம். நமக்கு அது சரியா இருக்கலாம். அதற்காக நம்ம கம்பேர் பண்ணி அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு அவசரமே பட தேவையில்லை. இதுதான் பிரதீப் சார் கூட பத்ரிஜி சொல்றார், நோ ஹரி நோ வரின்னு சொல்றார். தியானம் வந்துட்டோம், அந்த ஆன்மீக பாதையில வந்துட்டோம்னா முக்தி அடையணும், மோட்சம் அடையணுங்கிறது அவசரம் இல்லை. நம்ம இது ஒரு பாதை, இது ஒரு ஜேர்னி. நம்ம கிட்டத்தட்ட 500 பிறவிகள் எடுத்து நம்ம அனுபவங்களை பெற்றதுக்கு அப்புறம் தான் முக்தி கிடைக்கும். நம்ம எத்தனாவது பிறவியில் இருக்கோம்னு நமக்கு தெரியாது. நமக்கு அப்படிங்கும்போது நம்மளுடைய கொஸ்டின் பேப்பர் வேற. இந்த கலை அப்படின்னு சொல்றப்போ அந்த ஏதாவது செய்யறப்ப நமக்கு ஆன்ம திருப்தி கருதுங்கிறதுல ஒரு சின்ன என்னுடைய வாழ்க்கையிலோட ஒரு விஷயத்த சொல்றேன் நான். என்னுடைய பேத்தி உங்கள்கிட்ட வர்றப்போ அவளோட சேர்ந்து ஏதாவது வேலையில் செய்வோம், ஏதாவது ப்ராஜெக்ட் மாதிரி செய்வோம், அவளோட சேர்ந்து விளையாடுறதுக்கு செய்வோம். அவள் படம் கீறுவது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், படம் வரைகிறது ரொம்ப பிடிக்கும். அப்ப அவ சொல்லா லெட்ஸ் டூ டிராயிங் அப்படின்னு சொல்லுவா. அப்ப நானும் உட்காந்து படம் வரையணும், அவளும் வரையணும். நான் எப்போதும் ஒரு ஃப்ளவர்ஸும் வாஸும் ஃப்ளவர்ஸும் தான் வரைவேன் எனக்கு, அதுதான் எனக்கு தெரியும். அப்போ ஒரு நாளைக்கு பியா சொன்னா, என்னோட பேத்தி சொன்னா, அப்பம்மா you can't draw flowers and vase this time, you have to draw something else ன்னு சொன்னா. நான் சொன்னேன் எனக்கு என்னம்மா வரைய தெரியாது. அவ சொன்னா நீங்க எதையாவது பார்த்து வரையுங்க, அந்த யூடியூப்லயோ இல்லாட்டி போன்ல ஏதாவது பார்த்து வரையுங்க. அப்ப நான் என்னத்தை வரையுதுன்னா கார்ட்டூன் கேரக்டரை கூட நீங்க வரையலாம் அப்படின்னு சொன்னா. அப்ப சரி, பக்ஸ் பனி முந்திலாம் பார்த்திருக்கோம் இல்லையா, அப்ப பக்ஸ் பனி வரையமாட்டு இந்த பக்ஸ் பனிய வரைஞ்சேனா. அதை பார்த்து அதை வரைஞ்சதுக்கு அப்புறம் எனக்கே ஆச்சரியம், தத்ரூபமா பக்ஸ் பண்ணி நான் அந்த கார்ட்டூன்ல வர்ற மாதிரி வரைஞ்சிருக்கேனா. அதுக்கப்புறம் சொன்னா லெட்ஸ் டூ another one. அப்புறம் டாஃபி டக் அதை வரைஞ்சேன். இதை பாக்குறப்போ எனக்கே அதோட இன்ட்ரெஸ்ட் வந்துருது எனக்கு. அப்போ எனக்குள்ள தெரியாம அதுக்கு முறையில அவன் எங்க வீட்டுக்கு வர்றப்போ லெட்ஸ் டூ டிராயிங் சொன்னா ஓகே அப்படின்னு சொல்லி நான் சந்தோஷமாக வேற வேற விஷயங்களை வரைவேனா பார்த்து. அந்த வரையறதுல உள்ள அந்த சந்தோஷம் எனக்கு இவ்வளவு காலம் எனக்கு தெரியாம இருந்தது. ஏன்னா நான் அதை ட்ரை பண்ணல, அதை முயற்சி பண்ணவே இல்லைனா, ஏன்னா இவ்வளவுதான் தெரியும்னு நினைச்சிட்டு இருந்தேனா. அதனால இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து கொஞ்சம் வெளியில வரணும். நமக்கு அது பிடிச்சிருக்கா பிடிக்காதா நமக்கு தெரியக்கூட செய்யாது. அதை நம்ம முயற்சி பண்ணி பார்க்க வேணும். எது சந்தோஷத்துக்கு கூடிய விஷயம்ங்கிறதே தெரியாம இருப்போம் சில சமயம். நம்ம அதை நம்ம ஒரு முறை செய்து பார்த்தால்தான் தெரியும். அதைத்தான் இது சொல்ல வரேன்.
அந்த வாழ்க்கையில அவசரம் தேவையில்லை, ஆன்மீகத்துல அவசரம் தேவையில்லை. நம்ம தனித்துவம் படைத்தவர்கள் அப்படிங்கறதுல ஒரு சின்ன ஒரு கதை இருக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்ச கதையா கூட இருக்கும். 5 minutes டைம் இருக்காமா? ஒரு கதையில வந்து ஒரு முனிவர் வந்து தியானம் பண்ணிட்டு இருக்காராம். அவர் ரொம்ப ரொம்ப வருஷமா தியானம் பண்ணிட்டு இருக்கார். அவர் பக்கத்துல இன்னொரு சீடன் உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்கான். அப்ப கடவுள் ஒரு மரத்தடியில கடவுள் வந்து தோன்றார். கடவுள் அந்த முனிவர்கிட்ட கேட்கிறார். முனிவர் வந்து கடவுள்கிட்ட கேட்கிறார், கடவுளே, எனக்கு இன்னும் முக்தி அடையறதுக்கு இன்னும் எத்தனை பிறவி எடுக்கணும் அப்படின்னு கேட்கிறார். அப்போ கடவுள் சொல்றார், உனக்கு இன்னும் 4 பிறவி எடுக்கணுங்கிறார். ஐயோ, இன்னும் 4 பிறவி எடுக்கணுமான்னு அவருக்கு ரொம்ப மனம் வருத்தி போயிட்டார். அப்புறம் சீடன் ஒண்ணுமே கேட்கல. அப்ப கடவுள் இருக்கிறார், உனக்கு தெரிஞ்சுக்க வேணுமான்னு கேட்கிறார். தெரிஞ்சுக்கணும்னு இல்ல, நீங்க சொன்னா சொல்லுங்கிறார். அப்ப சீடன்ட்ட கடவுள் சொல்றார், இந்த மரம் இருக்கு இல்லையா, இந்த மரத்துல உள்ள எத்தனை இலைகள் இருக்கிறோ அத்தனை இலைகள் அளவுக்கு நீ இன்னும் பிறவி எடுக்கணும்னு சொல்றார். அப்போ இவன் சொல்றான், அப்படியா, அப்போ அவ்வளவு பிறவி நான் இன்னும் எடுக்கணுமா? இன்னும் ரொம்ப சந்தோஷப்பட்டான் அவன். ஐயோ, ரொம்ப சந்தோஷம்ட்டு எனக்கு அவ்வளவு பிறவி எடுக்கணுமான்னு சந்தோஷத்துல டான்ஸ் ஆடினானாம். அப்படி டான்ஸ் ஆடின்னு இருக்கிறப்பவே அவன் அப்படியே முக்தி அடைஞ்சிட்டானாம். இதுல என்ன சொல்ல வருதுன்னா, நம்ம சந்தோஷமா இருக்கும்போதுதான் நம்ம வந்து முக்தி பாதையை நோக்கி செல்கிறோம்னு அர்த்தம். இது வந்து இந்த வாழ்க்கைய ஒரு சுமையாக நம்ம நினைச்சோம்னா, இதை முடிக்கணும், இதை முடிச்சு அடுத்த செக்ஷன், அடுத்ததுக்கு போகணும்னு அவசரத்துல இருந்தோம்னா, அந்த க்ஷணத்தை நம்ம என்ஜாய் பண்ணாம இருந்தோம்னா முக்தி பாதையில இருக்க மாட்டோம். அதனால நம்மளுடைய கொஸ்டின் பேப்பர் வேற, நோ ஹரி நோ வரிங்கிறதா அந்த முக்கியமான டாபிக்காக கொண்டு வரணும்னு நான் நினைச்சேன்னா, எனக்கு தெரிந்த சில இந்த விஷயத்தான் நான் உங்களோட பகிர்ந்து கொண்டேன். இதுல சொல்றது வந்து கட்டாயம் நீங்க உங்களுக்கு முடிஞ்சா ஏத்துக்கலாம், இல்லாட்டாக்க நீங்க வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கோட எடுத்து வச்சுக்குங்க அப்படின்னு தான் நான் எப்போதும் சொல்லுவேன். அதை நிராகரிக்க வேண்டாம், அதை ஒரு சைட்ல வச்சுக்குங்க, உங்களுக்கு தேவையான நேரம் அது நினைவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு, இந்த நாம் எப்போதும் தியானம் செய்ய வேண்டும். பத்ரிஜி நமக்கு நல்ல ஒரு பாதையை கொடுத்திருக்கிறார். சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தியம், அது மூலமாகத்தான் நாம் எவ்வளவோ ஆன்ம முன்னேற்றம் அடைகிறோம். நாம் எல்லோருமே ஒவ்வொரு க்ஷணமும் மைண்ட்ஃபுல்லாக நமக்கு கொடுத்த இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு, சந்தோஷமாக மனமாற ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு க்ஷணத்தையும் ரசிச்சு வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, இந்த நிகழ்ச்சியில் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மறுபடியும் பிதாமக பத்ரிஜி அவர்களை நினைவு கூர்ந்து விடைபெறுகிறேன். வணக்கம். இன்னும் பத்தி இதுல கொஞ்சம் சொல்லணும்ட்டு சுதர்சினி அம்மா கேட்டாங்க. சும்மா 2-3 விஷயம். நான் தியானத்துக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன்னா, PSSM ஐரோப்பா தமிழ் அந்த தளத்தின் மூலமாகத்தான். முதலாவது என்னுடைய கணவர் தான் இதுல வந்தார், அவருக்கு அப்புறம் தான் நான் வந்தேன். 4 வருஷமா அதான் வர்ற ஆரம்பத்துல எனக்கு வர்றப்போ எனக்கு தியானம்னாலேயே ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. ஒரு 5 நிமிஷம் கூட என்னால உட்கார முடியல அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த அருந்ததி அம்மா, அந்த அந்த நிகழ்ச்சி நடத்துற அருந்ததி அம்மா, அவங்க சொல்லுவாங்க, இல்ல இதை பெர்சிஸ்ட் பண்ணி செய்யுங்க, ஏன்னா அப்படித்தான் இருக்கும் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கொடுத்த அந்த சப்போர்ட்லயும் அந்த என்கரேஜ்மெண்ட், அதனாலதான் நான் இவ்வளவு நாள் தங்கி இருக்கிறேன் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த இந்த PSSM அந்த குடும்பம், PSSM குடும்பம்ங்கிறது உலக அளவுல இருக்குது. இதுல எல்லாரும் தன்னலமற்ற சேவை செய்யறாங்க. எல்லாருடைய முன்னேற்றம் தன்னுடைய முன்னேற்றமாக பார்த்து அவங்க கை கொடுக்குறாங்க. எந்த நேரமும் நமக்கு ஏதாவது கேள்வியில் இருந்தாலும் யாராவது தெரிஞ்ச மாஸ்டர் நம்ம கேட்டு போன் பண்ணி கேட்டா அவங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற அந்த தன்னலமற்ற சேவை செய்யக்கூடிய இந்த மாஸ்டர்ஸ் இருக்கிறதுனால நம்மளால முன்னேறக்கூடியதா இருக்குது. இது வந்து ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு. இந்த காலகட்டம் நம்ம ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், இந்த பூமி அசண்ட் ஆயிருக்கு. 3rd டைமென்ஷன்ல இருந்து 5th டைமென்ஷனுக்கு அசண்ட் ஆறப்போ நமக்கு எல்லாருக்குமே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து ஹையர் ஃப்ரீக்குவன்சிக்கு போய் கொண்டிருக்கோம். நம்ம அந்த அளவுல எனக்கும் இந்த பாதையில நான் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சது. நானும் என்னால முடிந்த அளவு சேவை செய்து கொண்டு வருகிறேன். நமக்கு முடிஞ்ச அளவு தான் ஏதாவது செய்யணும். பண உதவினா பண உதவி, நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்றோம்னா சொல்லணும். ஒரு இந்த மாதிரி நிகழ்ச்சியில நமக்கு பங்கு பெற்றுக் கொள்றது, அதுக்கு தேவையான ஏதாவது உதவி,
இந்த ரெக்கார்டிங் மியூசிக் ப்ளே பண்றது இந்த மாதிரி இதுகளை செய்து கொண்டிருந்தாலே நமக்கு இதுல ஒரு சேவை தான் கருதப்படுகிறது. அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். நன்றி. தேங்க்யூ மைதிலி மேடம். ரொம்ப நல்லா நிறைய விஷயங்களை எங்களுக்கு சுருக்கமாக சொல்லிட்டீங்க. நிறைய புக்ஸ் படித்த அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒரு பேக்காக கொடுத்துருக்குறீங்க எங்களுக்கு. ரொம்ப நன்றி. எனக்கு ஒரு சின்ன கேள்வி. நீங்கள் 4 வருஷமாக தியானத்தில் இருக்கிறீங்க. இந்த ஆன்மீக சோம்பல் என்று சொல்லுவேன் இல்லையா, நாங்கள் தியானத்துக்கு வந்தோன்னா கொஞ்ச நாளால் எங்களுக்கு வாரது. அதை நீங்கள் கோத்ரூ பண்ணியிருக்கிறீங்களா? உங்களுக்கு அந்த அனுபவம் வந்திருக்கா? அதிலிருந்து நீங்கள் எப்படி வெளியில் வந்திருக்கிறீங்க? அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? ஓகே. அந்த ஆன்மீக சோம்பல்ங்கிறது தான் முக்கியமானது. ஏன்னா ஆரம்பத்துல என்ன நடக்கும்னா, நமக்கு ஒரு புது என்ன அந்த புது அதாவது நியூ ப்ரூம் ஸ்வீப்ஸ் த ஃப்ளோர் வெல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி புதுசா வந்த உடனே நமக்கு வந்து அதை தெரிஞ்சுக்கணும் இதை தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆர்வம் இருக்கும். அப்புறம் எல்லாரும் சரி 5 நிமிஷம் தியானம் பண்றோமா, 30 நிமிஷமா, அதுக்கப்புறம் 1 hour பண்றோமா, அப்படி இப்படின்னு ஒரு ஒரு அதை ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி வச்சு செய்வோம். நம்ம 1 hour பண்ணிட்டோம், நாளைக்கு 1.5 hours ட்ரை பண்ணுவோம், அப்ப 2 hours. அதை ஒரு அச்சீவ் பண்ணிட்டோம், 2 hours நம்ம தியானம் பண்றோம், அதாவது மற்றவர்கள் 2 hours பண்றாங்க இல்லையா, அந்த அளவுக்கு நம்மளும் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது வந்த உடனே கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஒரு ஆன்மீக சோம்பல்னு சுதர்ஷினி சொன்னாங்க இல்லையா, அது வருது. எனக்கு கூட வந்திருக்குது. ஏனென்றால் சில சமயம் அது வந்து அத சோம்பல்னு சொல்றதை விட நம்ம வந்து அவுட் சைட் லைஃப் மிஸ் பண்றோங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். இதுலயே நம்ம இருக்கிறோமே, அந்த மத்தது ஒண்ணும் இல்லையேங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஆனா அந்த ஃபீலிங் சில சமயம் வருது, இது சரியாத்தான் இருக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா நான் எப்படி கையாண்டேன்னா, அப்படி சோம்பல் மாதிரி வர்றப்போ இல்ல இதுல நல்லது இருக்குங்கிறது அந்த கனெக்ஷனை வச்சு கொள்ள வேண்டும். நம்ம இப்படி மாதிரி சத்சங்க சாங்கத்தியத்துல அட்டென்ட் பண்றப்போ நமக்கு திருப்பி ஒரு மோட்டிவேஷன் வரும். நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அந்த ஏஏ குரூப்ஸ் எல்லாம் இருக்கும். ஏஏன்னா வந்து ஆல்கஹாலிக் அனானிமஸ் குரூப்ஸ் இருக்கும் இல்லையா, அதாவது ஆல்கஹாலிசம் உள்ளவங்க அதுல இருந்து வெளியில வர்றதுக்காக வேண்டி ஒரு குரூப்ல போய் டிஸ்கஸ் பண்ணி அந்த குரூப்ல இருப்பாங்க. அந்த குரூப்ல மீட்டிங் எல்லாம் அட்டெண்டே பண்ணாம விட்டுட்டாங்கன்னா அவங்க திருப்பி அந்த ரிவர்ட் பேக் டு த ஆல்கஹாலிசம் மாதிரி. அப்போ அந்த மாதிரி தான் நம்ம இந்த குரூப்ல வந்து இடையில நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கிறோம், மற்றவங்களோட எனர்ஜியோட கனெக்ட் பண்றோம். நம்ம தனியா இருந்து தியானம் பண்றப்போ கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து ஸ்லோ ஆயிடும். அப்போ இந்த மாதிரி நிகழ்ச்சியில பங்கு பெற்றலாம். நேரடியா உள்ள நிகழ்ச்சியில பங்கு பெறப்போ இன்னும் கூட சுவாரஸ்யமா இருக்கும். மற்றவர்களோட அனுபவங்களை நம்ம கேட்கிறப்போ நமக்கு இன்னும் ஒரு என்கரேஜ்மெண்ட் வருது. இப்படிதான் நமக்கும் எனக்கும் கூட அந்த அந்த கொஞ்சம் சோம்பல் அப்படின்னு இடையில வந்ததுதான். போதும், நம்ம நம்ம நிறைய செய்ய வேண்டாம், அப்படி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனா அதுக்கு நம்ம ஃபோர்ஸ் பண்ணி செய்ய தேவையில்லை. அது இயல்பாக மாறக்கூடிய நிலைக்கு நம்ம கொண்டு வரணும். நம்மளுடைய இயல்பான நிலை எதுங்கிறத நம்ம அறிய வேண்டும். அப்படிங்கிறப்போ அது வந்து நமக்கு ஒரு சோர் மாதிரி இருக்காத அளவுக்கு நமக்கு நல்லா சந்தோஷமா நம்ம செய்யறோம் அப்படிங்கிற நிலை வர்றதுக்கு இந்த மாதிரி சஜ்ஜன சாங்கத்தில கனெக்ட் பண்றப்பதான் நமக்கு கூட வர்றதுன்னு தான் நான் சொல்லுவேன். மாஸ்டர்ஸோட பேசுறது, இப்படி நிகழ்ச்சியில கலந்து கொள்றது. நம்ம சில சமயம் நம்ம என்ன செய்வோம்னா நிகழ்ச்சியில கலந்து கொள்றதை பார்க்க யூடியூப்ல பாத்துருவோம் அந்த ஸ்பீச்ச அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, அது வந்து வேறங்கிறது எனக்கு புரியுது. ஏன்னா நேரடியாக நம்ம கலந்து கொள்றப்போ அந்த வைப்ரேஷனே வேற. நமக்கு ஒரு மாஸ்டர் பேசுறாங்கன்னு சொன்னா அந்த வைப்ரேஷனை நம்ம உள்வாங்கிக் கொள்றோம். அதனால நமக்கு அது மோட்டிவேஷனை கொடுக்கறது. அதுதான் முக்கியமான ஒரு முறைன்னு எனக்கு பிடிச்சது. எனக்கு நான் கண்டுபிடிச்சது அதுதான். அருமையா ஷேர் பண்ணீங்க மேம். எனக்கும் அது செஷன்ல இன்பர்சனா வரும்போது வித்தியாசமா இருக்கும். ஆன்லைன்லயும் அதுல எனர்ஜி கிடைக்குது. ஆனால் யூடியூப்ல பார்க்கும்போது அது முதல் நடந்த செஷன் என்ற ஒரு ஃபீலிங் இருக்கிறதால அது பாஸ்ட் என்ற ஃபீலிங் வரும். நாங்கள் இன்னும் அந்த இந்த இதில் இருக்கிறோம் தானே, இன்னும் நாங்கள் முன்னேறி போக இல்லை ஆன்மீக ரீதியாக. ஸோ அதனால பாஸ்ட் ஃபியூச்சர் என்ற அந்த இதுக்குள்ள இருக்கிறோம். எல்லாமே இப்போ நடந்துட்டுருக்குன்னு நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த எனர்ஜியை உள்வாங்க முடியும். ஆனால் இப்போதைக்கு நாங்கள் செஷன்லேயே பார்த்துக்கொள்வோம். நேராக பார்த்து பேசும்போது நிறைய எனர்ஜி கிடைக்கிது. நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஃபோக்கஸ் பண்ணணும். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். மாஸ்டர்ஸ், உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை பரிமாற விரும்பினாலும் மாமிட்டு தெரிவிக்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க மாஸ்டர்ஸ். ராஜ்மாதவன் மாஸ்டர், ராஜ்மாதவன் மாஸ்டர், நீங்கள் பேசுங்க. ஸோ மேம்,
உங்களுடைய அருமையான பேச்சு மைதிலி மேம், மிக அற்புதமாக இருந்தது. நீங்கள் சொன்னீங்கள் நீங்கள் பிஎஸ்எஸ்எம் தமிழ் யூரோப் கூடுதல் ஆக்டிவாக இருந்திருக்கிறீங்களான்ட்டு. நான் தியானத்துக்கு வர்றதுக்கே அதுதான் அந்த குரூப் தான் காரணம். டாரா மாஸ்டர் தான் என்னை தியானத்துக்கு உள்வாங்கி, அவதான் முக்கிய காரணம் நான் அந்த தியானத்துக்கு வர்றதுக்கு. அவன் நானும் வேறு ஒரு பிளாட்ஃபார்மில் இருந்த நாங்கள் தியானம் சம்பந்தம் இல்லாத ஒரு பிளாட்ஃபார்மில் முதல் இருந்த நாங்கள். அவள் தான் இந்த காரணம் நான் தியானத்துக்கு வர்றதுக்கு. அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சுனிதா மேம், சுவர்ணா மேம்னு சொல்லி அவையன்ற ஒரு ப்ரோக்ராம் தான் என்னை கூட இதுக்குள்ள உள்வாங்க வச்சது. ஒரு 40 நாள் தியானம் அவரோட நான் பயணம் செய்தது மிக அற்புதமாக இருந்தது. மற்றது எனக்கு உங்களோட கேள்வி என்று சொல்லி எனக்கு ஒன்றும் இல்லை, பெருசாக இல்லை. ஆனால் நீங்கள் ஒன்று சொன்னீங்கள், அந்த அனிமல்ஸுக்கு மல்டிபிள் சோல் இருக்கிற என்று சொல்லி. அது நான் ஒரு நாளும் அதை முன்பு கேள்விப்பட இல்லை. அது கேட்க நல்லா இருக்குது. ஆனால் அது ஏன் அப்படி என்று எனக்கு தெரியல. உங்களுக்கு அது விளக்கம் இருந்தால் நீங்கள் சொல்லலாம் அதை பற்றி. நான் சொல்றேன். ஒரு நிமிஷம், என்னுடைய பேட்டரி லோ அப்படின்னு காட்டுறது, மன்னிக்க வேண்டும். ஒரே வருஷம் நான் அந்த பேட்டரியை இது பண்றேன்னா வந்துடுறேன். நான் ஒரு நிமிஷம். மன்னிக்க வேண்டும், வந்துடுறேன். இன்னொரு 2 செகண்ட்ஸ். அந்த மன்னிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த இடத்துல வந்து இந்தியால இருந்து வேற வேற இடங்கள்ல பவர் பாயிண்ட் சரியான இடத்துல இல்ல. அப்போ மூவ் பண்ண வேண்டி வந்துருச்சு. மன்னிக்க வேண்டும். நீங்க கேள்வி கேட்டதுன்னா அந்த குரூப் சொல்றதுல பத்தி சொல்ல சொன்னீங்க. ஆமா. என்னன்னா, நம்ம வந்து ஆரம்பத்துல தொடங்குற ஆன்மா வந்து ஆரம்ப ஜேர்னி என்னன்னா, முதல்ல கனிம ராஜ்யத்துல, அதாவது கல் மண் அந்த மாதிரி ராஜ்யத்துல வருது. அதுக்கப்புறம் தாவரம், அதுல இருந்து அக்சென்ட் பண்ணி தாவர இனத்துக்கு வருது. அதுக்கப்புறம் அதுல இருந்து கிராஜுவேட் ஆகி அனிமல் கிங்டத்துல வருது. அப்போ அந்த ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொன்னு கத்துக்கொள்றோம். அந்த கனிமன் ராஜ்யத்துல தூக்கம், அதாவது ஒண்ணுமே அசைவில்லாம தூக்கத்தை கத்துக்கொள்றோம். தாவர ராஜ்யத்துல சுவாசம், கொஞ்சம் அந்த ரீப்ரொடக்ஷன் அதுகளை பத்தி கத்துக்கொள்றோம். அனிமல் கிங்டத்துல வர்றப்போ இன்னும் வேற, அதாவது மூவ்மெண்ட்ஸ், நிறைய விஷயங்களை கத்துக்கிறோம். அப்போ அந்த அனிமல் கிங்டம் அந்த மாதிரி இடங்களை வர்றப்போ எல்லாத்துலயுமே வந்து ஒரு ஆத்மால நீங்க ஒரு 100% வச்சுக்கங்களேன், ஒரு அளவுன்னு வச்சுட்டா அதுல ஒரு சின்ன பகுதி தான் ஒரு உடலுக்குள்ள வரும். அப்ப அந்த மாதிரிதான் குரூப் சோல்னு சொல்லுவாங்க. அதைத்தான் வந்து ஒரு ஆத்மா நிறைய உடல்களாக வரும். அப்ப அனிமல் கிங்டத்துல இருக்கிறப்போ ஒரு ஒரு தலைப்பிரட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, டாட்போல்ஸ். அப்ப தலைப்பிரட்டைன்னா ஒரு ஆன்மா கிட்டத்தட்ட 10,000 தலைப்பிரட்டைகளுக்குள்ள இருக்கும். ஏன்னா அந்த முழு ஒரு ஆன்மா அந்த ஒரு உடல்ல வர்றது தாங்காது, அந்த உடல் தாங்காது. அப்ப அத்தனை தலைப்பிரட்டைகளா வந்து அது ஒவ்வொன்றுக்கும் உள்ள அனுபவங்களை அது பெற்றுக்கொள்ளும். காரணம் என்னன்னா, ஏன்னா அந்த ஆன்மா வந்து அந்த ஒவ்வொரு பிறவியிலையும், அதாவது ஒரு வண்டா பிறக்கிறோம்னு சொன்னா, அந்த வண்டோட பிறவியில
எத்தனையோ டிஃப்ரெண்ட் அனுபவங்கள் இருக்கும் இல்லையா, அவ்வளத்தையும் அது பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா அது எத்தனை பிறவி எடுக்கணும், 10,000 பிறவி எடுக்க வேண்டி வரும் இல்லையா. அதை குறைக்கிறதுக்காகவும் ஒரு சொல்லலாம். ஒரு ஆன்மா அப்படி 10,000 மண்டா பிறக்கிறப்போ 10,000 ஆண்டுகள் வேற வேற இடத்துல போய் வேற வேற பூக்கள்ல போய் நாங்க அந்த அனுபவத்தை பெறுறது, அங்க உள்ள இடத்துல உள்ள அனுபவங்களை பெறுறது, வேற உலகங்கள்ல அந்த உலகத்துல வேற நாடுகள்ல பிறக்கிறது. அப்படிங்கிறப்போ ஒரே அந்த பிறவியிலேயே அந்த ஒரே இது டைம் பீரியட்லயே அவ்வளவு அனுபவத்தையும் சேரிச்சிடுறது. அப்ப இந்த வண்டு பிறவி முடிஞ்சதுன்னா அடுத்த பிறவிக்கு போறது அப்படிங்கிற மாதிரி. இப்ப தலைப்பிரட்டைன்னு சொன்னா அதுக்கப்புறம் தவளை, அதுக்கப்புறம் மீன், அப்படி மாறி மாறி இந்த பறப்போ கடைசியாக வரும்போது அந்த விலங்கு இனத்திலிருந்து கடைசி பிறவிகளா வரும்போது அந்த குறைஞ்சு கொண்டே வரும். ஆரம்பத்துல 10,000னா அதுக்கப்புறம் 1000, அதுக்கப்புறம் 500, அதுக்கப்புறம் 100, 50 அப்படி குறைஞ்சு கொண்டு வர்றப்போ அந்த கடைசி பிறவிகள்ல அந்த விலங்கினத்துல என்னன்னா நம்ம மனிதர்களோடு பழகக்கூடிய ஒரு பிறவியைத்தான் எடுப்பாங்க. எப்படின்னா ஒரு நாய், பூனை, பசுமாடு, குதிரை, இந்த மாதிரி விலங்கினங்கள் மனிதர்களோட பழகிறது மாதிரி. அப்ப கூட ஒரு ஆன்மா வந்து ரெண்டு நாயாக, 2 பூனை, 2 பசு, அந்த மாதிரி அளவுக்கு குறைஞ்சு கொண்டு வந்துடும், நம்பர்ஸ் குறைஞ்சு கொண்டு வந்துடும். அப்படி பிறக்கிறப்போ அது காரணம் என்னன்னா மானிட பிறவிக்கு வருவதற்கு முன்பு அந்த விலங்கினத்துல ரொம்ப பயம் நிறைய இருக்கும், பயங்கள்லாம் ரொம்ப நிறைய இருக்கும். ஏன்னா அவங்க துரத்துவாங்க, வேற ஒரு அனிமல் நம்மள வந்து சாப்பிட்டுருவோம், அப்படிலாம் அங்க பயங்கள் இருக்கு இல்லையா. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போய் இந்த அன்பு, இந்த பயம் இல்லாத தன்மை, இதெல்லாம் கொஞ்சம் பழகிறதுக்காக மானிட பிறவி வரும்போதுக்கு போது பழகிறதுக்காக நம்ம வந்து அப்படி ஒரு பிறவியை எடுப்போம். அப்புறம் அதுல இருந்து அந்த பிறவியில அனுபவத்தை பெற்ற உடனே அதுக்கப்புறம் மானிட பிறவிக்கு வர்றப்பதான் ஒரு உடல். அது சில சமயங்கள்ல இது வந்து அதுக்கு ஒரு சில எக்ஸெப்ஷன் இருக்குது. அதாவது ஆன்மா டிசைட் பண்ணினா நமக்கு ஒரு ஆன்மா ஒரே நேரத்துல பல உடல்களை எடுக்கணுங்கிற ஒரு பர்டிகுலர் நீடுக்காக வரலாம். ஆனா பொதுவாக ஒரு பிறவிங்கிறப்போ மானிட பிறவியில ஒரு ஆன்மா ஒரு உடல்ல தான் பிறப்பாங்க. ஆனா அந்த ஆன்மாவுடைய அவ்வளோ எனர்ஜியும், அந்த ஆன்மாக்கு 100% எனர்ஜின்னு சொன்னா அவ்வளோ எனர்ஜியும் இந்த ஒரு மானிட உடலுக்குள்ள வராது. ஒரு 15% அப்படித்தான் இந்த உடலுக்குள்ள வரும். மிச்ச எனர்ஜி என்ன செய்யும்னா அந்த ஆன்ம உலகத்துல இருக்கும். அதத்தான் நம்மளுடைய ஹையர் செல்ஃப்னு சொல்றோம் நம்ம. அப்போ இந்த உடல்ல இருக்கிற அந்த ஆன்மா 15% எனர்ஜி தான் இந்த பாடியில வருது. ஏன்னா அதுக்கு மேல வந்ததுன்னா இந்த பாடி தாங்காது, அவ்வளோ எனர்ஜி அது. அதனால 15% எனர்ஜி இதுல வர்றப்போ இந்த அனுபவங்களை நம்ம தியானம் பண்றப்போ என்ன செய்யறோம்னா, தியானம் பண்றப்போ நம்மளுடைய இந்த ஆன்மா நம்மளுடைய இந்த ஹையர் செல்ஃபோட கனெக்ட் பண்ணும். அந்த 85% எனர்ஜி மேல இருக்கு இல்லையா, அதோட கனெக்ட் பண்ணும். ஏன்னா அந்த நம்மளுடைய ஆன்ம திட்டம் எல்லாம் அந்த ஆன்மாக்கு தெரியும். ஆனா இந்த உடலுக்குள்ள வந்த உடனே நமக்கு அந்த திட்டம்லாம் மறந்து போயிடும். இதை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, மறந்துடுவோம். அப்ப நம்மளுடைய அந்த சோல் பர்பஸ் என்னங்கறத அறிந்து கொள்றதுக்கு கூட நம்ம தியானம் பண்றப்போ நம்மளுடைய ஹையர் செல்ஃபோட கனெக்ட் பண்றப்போ அது நம்மளுக்கு கைடன்ஸ் கொடுக்கும். நீ தவறான பாதையில போற, நீ இதை மாத்தி இதை செய், இல்லாட்டா நீ உன்னோட திட்டத்தை நீ எக்ஸிக்யூட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வரும். அப்படித்தான் சொல்லுவாங்க. அப்போ அந்த விலங்கினத்துல இருக்கிறப்போ கர்மாங்கிறது கிடையாது. ஒரு விலங்கு இன்னொரு விலங்க போய் அடிச்சு சாப்பிடும், அவங்களோட செக்ஷுவல் நீடுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லா போகும், அந்த மாதிரிலாம் நடக்கும். அதுக்கு கர்மாங்கிறது கிடையாது. ஆனா மானிட பிறவிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு கர்மா அப்படிங்கறதே ஆரம்பமாகுது. இது கிளாரிபிகேஷன் போதுமா? ஆமாம், நீங்கள் மிக அழகாக சொன்னீங்கள். ஒன்றை சொல்கிறேன்னா, இந்த வளர்ப்பு மிருகங்கள், இப்போ வீட்டில் நாங்கள் வளர்க்குற மிருகங்கள் இந்த மனிதரோட மிகவும் அந்யோன்யமாக க்ளோஸாக இருக்கிறது நீங்கள் சொல்கிற ஒரு காரணமாக இருக்கலாம். ஏனென்றால் அடுத்த பிறப்புக்கு அது நெருங்கிட்டுதுன்றது தான் அந்த அர்த்தமாக இருக்கலாம் நான் எடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் மற்ற மிருகங்களோட கம்பேர் பண்ணக்குள்ள வீட்டில் வளர்க்குற அந்த வளர்ப்பு மிருகங்கள் மனிதனோட மிக அந்யோன்யமாக இருக்கிறதுக்கும் உங்களோட விளக்கம் ஒரு சரியான விளக்கமாக அமையும். நன்றி. தேங்க்யூ. நன்றி. ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். இது
மன்னிக்க வேண்டும். மன்னிக்க வேண்டும் பரவாயில்ல மேம். தடங்களுக்கு. தேங்க்யூ சொல்லுங்க. மேம். ராஜ்மாதன் மாஸ்டர் அருமையான கேள்வி கேட்டார், நிறைய விளக்கம் கொடுத்துருக்கீங்க. இதுல இன்னொரு கேள்வி இதோட தொடர்ந்து வருகுது மேம். என்னன்னு சொன்னால், இந்த அனிமல் கிங்டம் அதுல இருந்து அவை முன்னேறி வாரத்துக்கு இந்த நாங்கள் மாமிசம் சாப்பிடுறது ஒரு தடையாக இருக்குதுன்னு சொல்லி வருகுது இல்லையா? அதை பற்றிய கொஞ்சம் விளக்கம் எங்களுக்கு சொன்னா நல்லா இருக்கும். என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? அனிமல் கிங்டத்துல புரியலமா? அனிமல் கிங்டம் இருக்கு இல்லையா? அனிமல் கிங்டத்துல இருந்து அவர்கள் வந்து அடுத்த பரிமாண வளர்ச்சிக்கு போறதுக்கு ஆம், நாங்கள் மனிதர்கள் கொஞ்சம் தடையா இருக்கணும். இந்த மாமிசம் சாப்பிட்றதால அவைக்கு அந்த பய உணர்வு வருதுன்னு சொல்லி ஆமா. அதை ம். அதை பற்றி கொஞ்சம் இருக்கா கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா எங்களுக்கு இது சம்பந்தமா வரக்கூடிய அந்த கேள்வியை வைக்கிறோம் மேம். ஆமா. ஆமா. இப்போ அந்த அனிமல் கிங்டத்துல லாஸ்ட் ஸ்டேஜஸ்ல இருக்கிறப்போ அவங்க முன்னேற்றம் அடையணுங்கிற ஸ்டேட்ல இருக்கிறப்போ என்ன நடக்குதுன்னா, அவங்கள கொன்று நம்ம சாப்பிடுறப்போ, அவங்க கொலை பண்ணப்படுறப்போ, அவங்க திருப்பி அந்த ஃபியர் கான்சியஸுக்கு போயிடுறாங்க. அந்த பயத்துல இருக்கிறாங்க. அவங்களுடைய உணர்வுகள் பயத்துல போறப்போ, அந்த பயம்ங்கிறதுல இருந்து அவங்க முன்னேற முடியாம இருக்கிறது. இப்போ அனிமல் நான்வெஜ் சாப்பிடுறதுல அது ஒரு தவறு நம்ம செய்யறோம். நம்ம செய்யற தவறால அவங்க தன்னுடைய வாழ்க்கையில முன்னேற முடியாம போறது. ஏன்னா அவங்க முழு வாழ்க்கையை அவங்க அனுபவிக்கிறது இல்ல. இப்ப நம்ம வீட்டுல இருக்கிற நாய்கள் பூனைகள் கூட இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம சில சமயங்கள்ல நம்ம வந்து அந்த நாய்களை நம்ம நல்லா பராமரிக்கணும்னு நினைச்சிட்டு நம்ம சில விஷயங்களை அன்பு நிறைய செலுத்துவோம். ஆனா அவங்களுக்கு தேவையான எக்ஸ்பீரியன்ஸ் வரக்கூடிய அளவுக்கும் நம்ம நடந்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஒரு ஃபீமேல் டாக்னு சொன்னா அவங்க சில சில இடங்கள்ல என்ன செய்யறாங்கன்னா, உடனே அதை வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா குட்டி எல்லாம் போட்டா கஷ்டம்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க அந்த குட்டியெல்லாம் போட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை அவங்களுக்கு. அப்ப அந்த வாழ்க்கையில அவங்களுக்கு குட்டி போட்டு அந்த அனுபவம் இல்லைன்னா அந்த அனுபவத்துக்காக திரும்பி அவங்க வரணும். இப்ப இதெல்லாம் மனிதர்கள் விடுற பிழைகள். நம்ம பெட் அனிமல்ஸா வச்சுட்டு இருக்கோம்னு சொல்லி அவங்களுக்கு தேவையான அனுபவங்களை கொடுக்க மாட்டேங்கிறோம். அதுல நம்ம கவனமா இருக்கணும். அந்த குறிப்பாக அது அப்புறம் அந்த சில இடங்கள்ல இல் ட்ரீட் பண்றாங்க அனிமல்ஸ. அந்த கட்டி போட்டு வைக்கிறது, அதுக்கு சுதந்திரத்தை கொடுக்கறது இல்ல, அதோட அன்பா பழகிறது, அந்த மாதிரிலாம் நிறைய செய்தாதான் அவங்க அடுத்த ஜென்மத்துல உடனே அவங்க வந்து மானிட பிறவிக்கு வருவாங்க. அந்த குறிப்பாக அந்த மாமிசம் சாப்பிடுறதுங்கிறது அனிமல் கிங்டத்துல இருந்து அவங்க வெளியில வர்றதுக்கு இப்ப ஆடு மாடெல்லாம் வந்து மனிதர்களோட பழகக்கூடிய அந்த டூ சோல், அதாவது ஒரு சோல் ரெண்டு குரல்ங்கிற மாதிரில வந்திருப்பாங்க. ஆனா அந்த ஸ்டேஜ் அவங்க தாண்டி போக முடியாத அளவுக்கு நம்ம தான் அவங்கள தடை செய்யறோம். அதுக்குள்ள கர்மா நமக்கு வருது. அதுவும் சேர்ந்து கர்மா தான் நமக்கு. சரியாமா? ஆமா, தேங்க்யூ மேம். அதுக்கு கிளியர் பண்ணணும்ன்றதுக்காக கேட்டேன். ரொம்ப நன்றி. கமல் மாஸ்டர் வந்திருக்கார். மாஸ்டர் நீங்க பேசுங்க. வணக்கம். ஆக்சுவலி அதுல கேள்வின்னு இல்ல. ஸோ எனக்கு வந்து முன்னாடி ஒரு டவுட் ஒன்று இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து நம்மளோட சோல் தான் நம்மளோட ரொம்ப சுப்பீரியரான ஒரு பவர் இருக்கு. ஸோ நம்ம சோல் தான் நம்ம ஏன் இந்த பிறவி இருக்கோம், நம்மளோட தாய் தந்தையர்கள் நம்மளோட உலகத்தை எல்லாத்தையும் அதுதான் டிஃபைன் பண்ணுது. அப்புறம் நம்மளுக்கு நடக்கிற நிகழ்வுகள் எல்லாத்தையும் வந்து நம்மளோட சோல் தான் முன்னாடியே வந்து பிளான் பண்ணிட்டு நம்ம இந்த பூமியில பிறப்பெடுக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது சோல் தான் எல்லா விஷயங்களையும் வந்து டிஃபைன் பண்ணுது அப்படின்னா நம்ம தியானம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருது எனக்கு. ஸோ அந்த கேள்விக்கு வந்து பதில் எனக்கு நானா என்ன இருந்துச்சுன்னா, நம்ம இப்ப தியானம் பண்ணும் பொழுது அந்த நம்மளோட சுப்பீரியர் சோல் கூட நம்ம வந்து கனெக்ட் பண்றதுக்கான நம்ம வந்து ஒரு டூலா நம்ம வந்து இந்த மெடிடேஷனை வந்து நம்ம வந்து பயன்படுத்துறோம். ஸோ அப்படின்றது என்னோட ஒரு புரிதலா இருந்துச்சு. இப்ப அந்த புரிதலை வந்து நீங்க வந்து இப்ப அதை வந்து கிளாரிஃபை பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்மளோட அந்த பவர் வந்து 15% தான் நம்ம உடம்புல இருக்கு. மிச்சது வந்து 85% வந்து நம்மளோட அடுத்த இடத்துல இருக்கு. ஸோ அந்த சோல் கூட நம்ம வந்து கனெக்ட் பண்றதுக்கு நம்மள வந்து தயார்படுத்திக்கிறதுக்கும் நம்ம அவங்க கூட கனெக்ட் பண்றதுக்கான ஒரு கருவியா இப்போ வந்து ஒன் ஆஃப் த லைக் வந்து மெடிடேஷனோட ஒரு பலனா வந்து நமக்கு வந்து அது கிடைக்குது. ஸோ அந்த விஷயம் வந்து எனக்கு வந்து நீங்க பேசும்போது அதை வந்து கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு.
நல்லா புரிஞ்சிருக்கீங்க சார், நீங்க சொல்றது அப்சல்யூட்லி ரைட். அதுல வந்து நான் ஒரு 15% அப்படின்னு சொன்னேன், அது குத்து மதிப்பா அது எக்ஸாக்ட்னு சொல்ல முடியாது. அந்த அந்த சோல் எவல்யூஷனை பொறுத்து அது 15% ஆகும் இருக்கலாம், 20 ஆகும் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். ரஃப்லி அது மாதிரி சொல்லிக்கலாம். நம்ம பிறவி எடுத்துக்கொண்டதை பொறுத்து இட் குட் டிஃபர். லைக் இவங்களால இவ்வளவு ஹேண்டில் பண்ண முடியும்னா அந்த அளவுக்கு நமக்கு இருக்கும். ஸோ அதை பொறுத்து அவங்களோட நடவடிக்கைகளும் வந்து நமக்கு வந்து வித்தியாசத்தை கொடுக்கும். அதே மாதிரி நீங்க வந்து அந்த இப்ப யூனிக் கொஸ்டின் பேப்பர் அப்படின்ற மாதிரி விஷயமும் சொல்லியிருந்தீங்க. இப்ப என்ன ஆகுனா நீங்க வந்து அவசரம் இல்லை அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருந்தீங்க. இப்ப நம்ம எல்லாருக்கோட கொஸ்டின் பேப்பரும் டிஃபரெண்ட். அதனால யாரும் வந்து தியானத்துல வந்து அவசரப்பட வேண்டாம் அப்படின்ற விஷயமும் சொல்லியிருந்தீங்க. இப்ப அவசரப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகுன்னா அதுல ஒரு மந்த நிலை அப்படின்ற விஷயமும் நமக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குல்ல. சோ இப்ப ஏற்கனவே சுதர்ஷினி மேம் அதை சொல்லியிருந்தாங்க, தியான மந்தம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்ப அந்த தியான மந்தம் நம்மளுக்குள்ள இப்ப ஓகே, இப்ப வந்து கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்ல, நம்மள சொல்றதுக்கு ஆள் கிடையாது. ஓகே, நம்ம தமிழ்ல பழமொழி சொல்லுவாங்க, தோலை உதறி போட்டோமா, நம்ம துண்டு எடுத்து போட்டோமா, நம்ம தோலை போட்டுட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமா இருக்கும்ல. சோ ஆனா நமக்கான ஒரு செக் பாயிண்ட்ஸா நம்மளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். அது வந்து நம்மளுக்கான கொஸ்டின் பேப்பர் யூனிக் தான். நமக்கு அவசரம் இல்லை அப்படின்ற விஷயமும் அது எஸ்ஸா நோவான்னு எனக்கு அந்த பாயிண்ட வந்து உடன்படவும் முடியல, உடன்படாம இருக்க முடியல. சோ நம்ம வந்து ஆனா செக் பாயிண்ட் வந்து அந்த இடத்துல நம்ம வச்சுக்கிட்டு தானே இருக்கணும். இப்ப நம்ம வந்து செக் பாயிண்ட்ஸ் இருக்கிறோம், நம்ம பாட்டு ஓகே அவசரம் இல்ல, ஓகே இந்த பிறவியை நம்ம 2 பிறவி எடுத்துக்கலாம், 5 பிறவி எடுத்துக்கலாம், இன்னைக்கு தானே ஓகே நான் தியானம் வந்து ஓகே நீ 1/2 மணி நேரம் பண்ணிக்கிட்டா, ஓகே நான் 5 மணி நேரம் பண்ணா என்னோட பிறவி வந்து 2 இருக்க போகுதுன்னு வச்சுக்கீங்களேன். நான் வந்து அதுவே வந்து நான் வந்து 1/2 மணி நேரம் பண்றேன்னா அந்த பிறவி வந்து எனக்கு 50 இருக்க போகுதுன்னு வச்சுக்கீங்களேன். சோ அந்த பாயிண்ட் வந்து ஓகே, இதுல நான் ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்கட்டுமா? நான் அதே நேரத்துல நான் என்ன சொன்னேன்னா, நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வரணும்னு கூட சொன்னேன். அதாவது நம்ம இவ்வளவு போதும்னு நினைக்க தேவையில்ல, பரவாயில்லன்னு மந்தமா நம்ம இன்னைக்கு ஒரு நாளைக்கு செய்வோம், நாளைக்கு அப்படி இல்ல, டெய்லி செய்ய வேணும். அதை நம்ம எவ்வளவுக்குள்ள இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அவ்வளவுக்குள்ள இன்க்ரீஸ் பண்ணணும். தியானம்ங்கிறது கட்டாயம் செய்ய வேண்டியது, அதை இன்க்ரீஸ் பண்ண வேண்டும். ஆனா நான் இதுல அந்த சில சமயங்கள்ல நமக்கு வந்து ஒரு நான் பார்த்த என்னுடைய இது என்னன்னா, அந்த சில சமயம் அதுல கூட நம்ம அந்த நிஜ வாழ்க்கையில இருக்கிற அந்த சில போட்டிகள்னு இருக்கு பாருங்க. மத்தவங்க செய்யறாங்க, பெரிய வீடு வாங்கியிருக்காங்க, நம்மளும் வாங்கணும். நம்மளுடைய ஊதியத்துல நம்மளால மேனேஜ் பண்ண முடியுமான்னு தெரியாமலே நம்ம 2 வேலை 3 வேலை, குறிப்பா யூரோப்ல, அமெரிக்காஸ்ல, கனடாலையும் தான் 2 வேலை செய்து அந்த மோகேஜை கட்டுறதுக்கு. இது வந்து மற்றவர்களுக்காகன்னு சொல்லி நமக்கு மேல போட்ட கொண்ட இது மாதிரி. இதே அந்த பழக்கத்தை இந்த ஆன்மீகத்திலையும் கொண்டு வர்றத நான் பார்த்திருக்கேன் சில இடங்கள்ல அவங்க வந்து ஓவரா போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு மந்த நிலையில ஒரு பேண்டாங்கிற மாதிரி விட்டுடுறாங்க. அந்த இடத்துக்கு தான் நான் சொன்னேன் அவசரம் இல்ல. பிரதீப் சாரும் அதைத்தான் சொல்றார், நோ ஹரிங்கிறார். ஆன்மீக பாதையில நம்ம தியானம் பண்றதுங்கிறது நம்மளுடைய ஆன்மாவுக்கு உணவு கொடுக்கிறோம், அதை கட்டாயம் கொடுக்க வேணும். எந்த அளவுக்கு கொடுக்குறோங்கிறது நம்மளுடைய முயற்சியை பொறுத்தது. முயற்சி கூட்டத்தான் இந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வரணும். அதை நான் சொன்னேன். கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில ஆகிற அளவுக்கு இன்னைக்கு நம்ம 10 நிமிஷம் பண்ணாலும் நாளைக்கு 15 நிமிஷம். ஐ வாண்ட் டு பி a better version of myself every dayங்கிறத இருக்கணும் நம்ம. ஆனா இதுல அவசரத்தை கொண்டு வந்து இந்த வாழ்க்கையை நம்ம கடைசி முக்தி அடையணும்னு சொல்ற அளவுக்கு தேவையில்லைங்கிற. ஆனா அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறதுன்னா பரவாயில்லைங்க. பொதுவாக நமக்கு ஒரு விஷயத்தை செய்யறப்போ சேவை செய்யறதுன்னு சொன்னா நமக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கறது. ஆசிரமத்துல போய் ஒரு 2 மாசம் இருந்து நம்ம சேவை செய்யறோம்னா அதுக்கு நமக்கு நல்ல திருப்தியா இருக்குன்னா தட் இஸ் ஓகே. மற்றவர்கள் செய்யறார்களே அவங்க அதனாலதான் அவங்களுக்கு வந்து தேர்ட் ஐ ஆக்டிவேஷன் ஆச்சுன்னு சொல்லி நம்ம போய் செய்து நம்ம அது ஒரு சோர் மாதிரி செய்யறதுதான் தேவையில்லை. அந்த அவசரம் தான் தேவையில்லைன்னு நான் கிளாரிஃபை பண்றேன். அதுலதான் அந்த அவசரம். கொஸ்டின் பேப்பர் வேற, ஆனா அதுக்காக வேண்டி ஒண்ணுமே வேண்டாங்கிற மாதிரி இல்ல. கட்டாயம் நம்ம செய்ய வேண்டியது முன்னேற்றம் தேவை நமக்கு. புரியுது நீங்க என்ன அப்படி சொல்றப்போ அப்படின்னு நினைச்சுக்கலாம், பரவாயில்லன்னு நினைச்சுக்கலாம். ஆனா அந்த நேரத்துல ஒண்ணு மட்டும் நிச்சயம்னு சொல்லுவோம், என்னன்னா எதுவுமே இயல்பாக இருக்க வேண்டும். அந்த இயல்பு தன்மையில இருக்கணும். நம்ம நிறைய பேரை நம்ம வாழ்க்கையில பார்த்திருப்போம்.
அவங்கள பாக்குறப்ப நமக்கு தெரியுது அவங்க தியானம் எல்லாம் பண்றது இல்ல, ஆனா அவங்க எவால்வ்டு சோலா தான் இருப்பாங்க போல் இருக்குன்னு. ஏன்னா அவங்க வந்து குற்றம் குறை சொல்ல மாட்டாங்க, காசிப் பண்ண மாட்டாங்க, நல்ல ஒரு தாராள தன்மையா இருப்பாங்க, மற்றவர்களுக்கு உதவி செய்யணும், அதுல அவங்க மகிழ்ச்சியை காணுவாங்க. அப்போ அது வந்து இயல்பாக மாற வேண்டும். நமக்கு சேவை செய்யணும்னு பத்ரிஜி சொல்றார், நம்ம அதை ட்ரை பண்ணணும், செய்ய வேண்டும். அப்ப அந்த சேவை செய்யறது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கறதான்னு பார்க்கணும். ஐயோ இதை நம்ம செய்யணுமே, இதை செஞ்சாதான் அடுத்த ஸ்டேஜுக்கு போகலான்ட்டு நீங்க நினைப்பு வந்ததுன்னா அதுல அந்த பிரயோஜனம் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கணும். அது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கணும், அது இயல்பாக மாற வேண்டும். அதுக்கு நமக்கு தியானம் கட்டாயம் பண்ணும். தியானம் கூட கூட பண்ண பண்ண நமக்கு அந்த நேச்சுரல் டெண்டன்சி வரும். நமக்கு மற்ற அந்த புக் வாசிக்கிறது, சில பேருக்கு புக் வாசிக்கிறது கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, ஆனா ஒண்ணுன்னா கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்றப்ப நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க வரும். அந்த அந்த நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தான் சார். ஏன்னா அதை நீங்க நல்லது, நீங்க அந்த கேள்வியை கேட்டது. ஏன்னா இந்த கிளாரிஃபை பண்றதுக்கு சான்ஸும் கூட கிடைச்சது. ஏன்னா நான் ஒரு சென்டென்ஸ்ல கம்ஃபர்ட் ஜோன்ல வெளியே வரணும் சொல்லிட்டு விட்டுட்டேன். இதுலயும் முக்கியமான சொல்றதுக்கு மிக்க நன்றி. நான் அதை வந்து ஒரு பாயிண்டா தான் நான் சொன்னது. நீங்க ஓவராலா பார்க்கும்போது அந்த விஷயம் வந்து நீங்க சொன்னது வந்து உள்ள வந்துச்சு. பட் அந்த பாயிண்ட வந்து நானும் வந்து அட்ரஸ் பண்ணணும் அப்படின்றதா இருக்க விஷயம் தவிர அது சொல்ல வேற எதுவும் இல்லை. புரியுது, எனக்கு புரியுது. ஏன்னா நம்மளுடைய நார்மல் இதையும் கொண்டு வர வேண்டாம். வாழ்க்கையிலயும் நம்ம வந்து அவசரமே பட தேவையில்லை. அது ஏன்னா நம்ம நிறைய பேரை பார்த்திருக்கோம், ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க, ரொம்ப முக்கி பெரிய மத்தவங்க வச்சிருக்காங்க. ஆனா அது என்னத்துக்காக? மற்றவர்களுக்காகன்னு சொல்லி பாடுறோம். இப்ப நமக்கு நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், இனஃப் மெம்பர்ஸுக்கு இந்த அளவு வீடு போதுமானதாக இருக்கும். மத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க, நமக்கு அது சந்தோஷமா இருக்கும். மத்தவங்கன்னு ஒருத்தர் இல்லைன்னா நம்ம அதுல சந்தோஷமா இருப்போம். அந்த மத்தவங்களுக்காகன்னு சொல்லி நம்ம வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு கண்டிஷனை கொண்டு வரோம் நம்மள. அதுக்குத்தான் நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு நிலைமை வர்றப்ப நம்மளுடைய கொஸ்டின் பேப்பர் வேறங்கிறத யோசிச்சுக்கணும். அப்படியே அடிக்கடி நம்ம நினைச்சிட்டோம்னா அவங்களோட வாழ்க்கை அப்படி இருக்குது, பரவாயில்ல, அவங்க படிச்சிருக்காங்க, அவங்களோட இதுல சம்பாதிக்கிறது தவறு இல்ல, நல்லது. அவங்களுக்கு சம்பாதிக்கிறது சந்தோஷத்தை கொடுக்கறதுன்னா ஃபைன். அவங்க பண்றாங்கன்னு சொல்லி முடியாம நமக்கு பிடிக்காத வேலையை பண்ணிட்டு, பிடிக்காம 3 வேலை பண்ண வேண்டியிருக்கு இந்த மூங்கேஜ் கட்டுறதுக்கு அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு போறப்ப நமக்கு சந்தோஷம் இல்லைன்னா நம்மளுடைய கான்சியஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகாது. ஏன்னா நம்ம ஆன்மா வந்து அட்வென்ச்சரஸ், சந்தோஷமா இருக்கணும்னு தான் வந்திருக்கிறோம். நம்ம அந்த ஒவ்வொரு க்ஷணத்தையும் மகிழ்ச்சியாக அனுபவிக்கணும்னு வந்திருக்கிறோம். அப்ப அதுக்குத்தான் மோர் சூட்டபிள் இது. இந்த நம்மளுடைய கொஸ்டின் பேப்பர் வேற அப்படின்னு எப்போது நம்ம நினைச்சிட்டோம்னா நம்ம அந்த அட்லீஸ்ட் அந்த ஆன்மீகத்தை விட்டா கூட இந்த நார்மல் இதுல வாழ்க்கையில அதை யோசிச்சிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் இருக்கிற வாழ்க்கையை நம்ம அக்செப்ட் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சதை நான் பகிர்ந்து கொண்டேன். நன்றி.